திருமறை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. வாழ்த்துக்கள் திருமறை நேரம் நேயர்களே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறோம். ஒரு புதிய தொடர் வழியாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். வேதாகமத்தின் அடிப்படைகள், பைபிள் பேசிக்ஸ். இப்போ இந்த வேதத்தை கையில் வச்சிருக்கிறவங்களும் சரி, உலகத்தில் பொதுவாகவே இன்றைக்கெல்லாம் மனுஷர்கிட்ட பேசும்போது ஒரு சப்ஜெக்டை ஆரம்பித்தோம்னா அதுதான் எனக்கு தெரியுமேன்ற மாதிரி தான் எல்லாமே, எந்த துறை எந்த விஷயமானாலும் எனக்கு முன்கூட்டியே அது தெரியும் அப்படின்ற மனநிலையில் எல்லாருமே இருக்காங்க. அதுலேயும் ரொம்ப இந்த வேதத்தை கையில் வச்சு நம்புகிற பல பிரிவுகளாக இருக்கிற கிறிஸ்தவ மக்களை போய் சந்தித்து அவங்கக்கிட்ட பேச ஆரம்பித்த உடனே இதுதான் எனக்கு தெரியுமே அப்படின்ற மனநிலையில் தான் இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு கேள்வி, எங்களுக்கு ஒரு பெரிய கேள்வி இருந்தது. என்னென்னா, எனக்கு தான் தெரியுமே, தேவன் தெரியுமே, எல்லாம் தெரியுமே அப்படின்னு சொல்கிறவங்க ஏன் பல வித்தியாசமாக இருக்கிறாங்க, ஏன் பல பிரிவுகளாக இருக்கிறாங்க, ஏன் ஒரே காரியத்தை சிந்தித்து பேசி நடக்கலை அப்படின்ற ஒரு கேள்வி ஆச்சரியத்தோடு எங்களுக்குள்ளே இருந்தது. சரி, இதுக்கு என்ன செய்யலாம்? அந்த கேள்வியினுடைய அடிப்படையில் தான் இந்த ஒரு தொடரை தயார் செய்திருக்கிறோம். இப்போ ஐயா பேச போகிற இந்த விஷயங்கள் எல்லாம் பைபிள் பேசிக்ஸ். அடிப்படை தெரியலை, இந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க முடிஞ்சது. அடிப்படை தெரியாமலே மேலோட்டமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் தெரியுன்ற மனநிலையில் இருக்கிறவங்க நிறைய தவறுகள் செய்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒன்று வேணாம், தொடர்ந்து இன்னையிலிருந்து வரப்போகிற இந்த தொடர் முழுவதையும் நல்ல கவனிங்க, குறிப்பெடுத்துக்கங்க, வேத வசனங்களை எழுதிக்கங்க, தொடர்ந்து கவனிங்க. முடிவில் உங்களுக்கு அப்போ தான் புரியும், அடடா இவ்வளோ தெரியாமல் இருந்திருக்கிறே நமக்கு அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. உதாரணத்துக்கு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தேவன் யார்? இப்போ தேவன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒருத்தர்கிட்ட கேட்டால், எனக்கு தேவனை தெரியுமே, இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. எல்லாருமே ரொம்ப தெளிவாக இருப்பதாகவும் நினைக்கிறாங்க. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, தேவன் என்பவருக்கு 3 விதமான தன்மை அல்லது குணாதிசயங்கள் இருக்கணும். அந்த 3 விஷயங்கள் ஒரு சேர இருக்கிறவர் தான் தேவன். அது என்ன 3ன்னு நீங்கள் இப்போவே கேட்கணும்னு ஆசையாக இருக்குது உங்களுக்கு. நீங்கள் செய்தியில் தான் அதை கேட்பீங்க. அதனால் நான் கற்றுக்கொள்ளணும். இயேசு சொன்னதை உங்களுக்கு நினைப்பூட்டுறேன். சிறு குழந்தை போல நீங்கள் மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அதனுடைய அர்த்தம் என்னென்னா, ஒரு குழந்தை மனநிலையில் தேவனே நீர் சொல்லும், நான் கவனிக்கிறேன், நான் புரிந்து கொள்ளுகிறேன் அப்படின்ற மனநிலையோடு இருங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் இப்படி ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, ஆவியானவர் என்ன சொல்கிறாரு? அவர்களுக்கு தேவனை பற்றிய அறிவில்லாது இருக்கிறார்களே அப்படின்றார். சரி, எனக்கு எல்லாம் தெரியும், தேவனை பற்றி தெரியும் அப்படின்னு நினைச்சாலும் பரவாயில்ல, இந்த தொடரை கவனிங்க. எல்லாரையும் வீட்டில் கவனிக்க செய்யுங்க. தூரத்தில் இருக்கிற நண்பர்களை, தெரிஞ்சவங்களுக்கு சொல்லி இந்த தொடரை மிக முக்கியமாக நீங்கள் பார்க்க சொல்லுங்கள். ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். உங்கள் விசுவாசத்தில் ஒரு புதிய பரிணாமத்தை காண்பிக்கும். உங்கள் நம்பிக்கையில் ஒரு புதிய எல்லைக்கு உங்களை கொண்டு போகும். ஒரு விழிப்புணர்வை உங்களுக்குள் இது நிச்சயமாக ஏற்படுத்தும். செய்திக்கு போகலாங்களா? இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த புதிய நாள் வாழ்த்துதலை தெரிவிக்கிறதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களே, கணித்துக்குரிய தோழர்களே, வேத மாணவர்களே, இந்த நாட்களில் ஒரு புதிய தொடராக வேதாகம அடிப்படைகள், பைபிள் பேசிக்ஸ் என்ற தலைப்பில் இந்த தொடரை உங்களுக்கு வழங்குவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உலகளாவிய தமிழ் மக்கள் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த நிகழ்ச்சிகளை உங்கள் இல்லங்களிலே காலை தோறும் 5:30 மணிக்கு நற்செய்தியாக கேட்டு கடவுளுடைய வார்த்தையை அறிந்து நித்திய வழியிலே நடக்க வேண்டும் என்பது ஒரு அறைகூவலாக இருக்கிறது. நண்பர்களே, நம்முடைய நிகழ்ச்சி நடுநிலையானது. கிறிஸ்தவ விழிப்புணர்வு என்று இதை அழைக்கிறோம். காரணம் என்னன்னா, கிறிஸ்தவ மார்க்கம், மீண்டும் சொல்கிறேன், காரணம் என்னவென்றால், கிறிஸ்தவ மார்க்கம் மதமாக இன்றைக்கு விழுந்து கிடக்கிறது. மதத்தில் பிரிவினைகளும் பூசல்களும் அறியாமையும் மண்டி கிடக்கிறது. இதையெல்லாம் களைந்து விட்டு புதிய ஏற்பாட்டை சத்திய பிரமாணமாக கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய மனதிலும் நம்முடைய வாழ்வியலும்
அதை கைக்கொள்ள வேண்டியது கடவுளுடைய விருப்பமாக இருக்கிறது. நண்பர்களே, கணித்துக்குரிய தோழர்களே, இந்த வேதாகமத்தை நாம் கையில் எடுக்கும்போது, இதற்குள் நாம் படிக்க நம்முடைய சிந்தனையை விடும்போது என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இந்த பைபிளுக்குள்ள தேவனை குறித்தும் மனிதனை குறித்தும் பாவத்தை குறித்தும் அவன் எவ்விதமாக ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்தும் இதுதான் மையப்பொருளாக கருப்பொருளாக பேசப்பட்டிருக்கு. ஆக இந்த வேதாகமத்தை நாம் கையில் எடுக்கும்போது தேவனை குறித்து அறிந்து கொள்கிறோம், மனிதர்களாகிய நம்மை அறிந்து கொள்கிறோம், நம்முடைய பாவ வாழ்க்கையை தெரிந்து கொள்கிறோம், நாம் எவ்விதமாக கரையேற வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற தன்மையை நாம் புரிந்து கொள்கிறோம். சமீபத்தில் நான் ஒரு பெரிய பொம்மை விற்கிற, அதாவது இந்த டாய்ஸ் என்று சொல்லக்கூடிய பொம்மைகள் விற்கிற ஒரு பெரிய கடைக்கு போயிருந்தேன். ஏராளமான குழந்தைகள் அந்த கடைக்குள்ள ஓடிய தங்களுக்கு பிடித்த பொம்மைகள்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. பெற்றோர்கள் அவர்களை தடுத்து கொண்டிருந்தாங்க. 100 பேர் அந்த பொம்மைகளை வாங்குவதாக இருந்தால் 80 குழந்தைகள் வெளியே வரும்போது தரையில் விழுந்து புலம்பி உருண்டு அழுகிறது. அதாவது தான் கேட்ட பொம்மையை அந்த பெற்றோர்கள் வாங்கி கொடுக்கலன்னு வருத்தம் தான். ஆனால் 20% குழந்தைகள் அவங்கள விட ரொம்ப உயரமான நல்ல மெத்தென்று சொல்லக்கூடிய பெரிய பொம்மைகளையும், அட்டையில வைத்து பெரிய பெட்டிகளில் இருக்கிற பொம்மைகளையும், நவீன பொம்மைகளையும், விஞ்ஞான பொம்மைகளையும் சந்தோஷத்தோடு வாங்கி கொண்டு போறதை நான் பார்த்தேன். சகோதரர்களே, தமிழில் பொம்மை என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? அதாவது உருவம் இருக்கும், உயிர் இருக்காது. அதுதான் பொம்மை என்று சொல்வார்கள். நண்பர்களே, குழந்தைங்க அந்த பொம்மை கடை முழுவதையும் வாங்கி கொடுத்தா கூட அது வாங்கிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். உங்களுக்கு எத்தனை பொம்மை வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்தை தன்னுடைய கையாலும் அகண்ட தன்னுடைய கண்களாலும் இதில் இருக்கிறது எல்லாமே எனக்கு வேணும்னு ஆசைப்படும். அது மாதிரி தான் மனிதர்கள் கடவுளை பொறுத்த விஷயத்தில் எவ்வளவு கடவுள் வேணுனாலும் வாங்கிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. விருப்பமானதையும் வாங்குவாங்க, விருப்பம் இல்லாதையும் வாங்குவாங்க. எப்படி இந்த குழந்தைங்க பொம்மை கடையில் இருக்கிற எல்லா பொம்மைகளையும் விரும்புகிறதோ அவ்விதமாக எத்தனை கடவுளை வேணுமானாலும் மனிதர்கள் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த பைபிளை எடுத்து நம்ம படிக்கும்போது நாம போய் கடவுளை வாங்க முடியாது, நாம் கடவுளால் வாங்கப்பட்ட மக்கள் என்ற ஒரு தெளிவை நாம் அடைகிறோம். நம்முடைய நாட்டில் மக்கள் தொகையை விட கடவுளுடைய தொகை, அது ஆண் கடவுளாக இருக்கலாம், பெண் கடவுளாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், ஏராளமாக இருக்கு. நமக்கு எது பிடிக்குதோ அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு சுதந்திரம் கூட நம்ம நாட்டில் இருக்கு. ஆனால் அந்த பைபிளை படிக்கும்போது அந்த மாதிரியெல்லாம் நம்ம செய்ய முடியாது. ஏன்னா கடவுள் என்பவர் ஒரு பொம்மை போன்றவர் அல்ல. பைபிளில் நம்ம படிக்கிற கடவுள் முதலாவது உயிர் உள்ள ஒருவராகவும், சகல அதிகாரமுடைய ஒருவராகவும், வல்லமை நிறைந்தவராகவும், நம்மை வாழ்வு செய்கிறவராகவும் இருக்கிறார். இது வேதாகமத்தினுடைய அடிப்படை தன்மையாக இருக்கிறது. இந்த பைபிளுடைய முதல் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கு. பாருங்கள், ஆதியாகமும் 1ஆம் அதிகாரம் 1 வசனம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அதாவது பைபிளினுடைய முதல் வார்த்தையே கடவுள் சிருஷ்டிக்கிறவராக, படைக்கிறவராக இருக்கிறார். இன்று நாம் காணக்கூடிய எல்லாவற்றையும், காணக்கூடாத எல்லாவற்றையும் அவர் ஒருவரால் தான் உண்டாக்க முடியும். இந்த கடவுளை பொம்மை கடையில பொம்மை வாங்குவது போல தேர்ந்தெடுக்கும் ஆற்றலையோ உரிமையோ அவரால் படைக்கப்பட்ட மனிதனாகிய நீங்களும் நானும் குழந்தைகளைப் போல நாம் செய்ய முடியாது. அப்போஸ் நடபடிகள் 17வது அதிகாரம் புதிய ஏற்பாட்டில் 188வது பக்கம் வாசிக்கிறேன், கவனியுங்கள். 24வது வசனம், உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறபடியால், கவனிங்க, கையில் ஒரு பேனா இருக்குமானால் அடிக்கோட்டிடுங்கள், கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. இந்த வசனம் உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது மனிதனுடைய கையினாலே நீங்க தாஜ்மஹாலை கட்டினாலும், அல்லது எகிப்திய பிரமிடுகளை கட்டினாலும், அல்லது சீனாவினுடைய நெடுஞ்சுவரை கட்டினாலும் கடவுள் அது மேலே உட்கார மாட்டாரு,
அதுக்குள்ளேயும் உட்கார மாட்டார். புரிஞ்சுதா? அடுத்த வசனத்தை நம்ம பார்ப்போம். 25ஆம் வசனம் பாருங்க, அதே 17ஆம் அதிகாரம். எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர், புரியுதா? எல்லாருக்கும், எல்லா மனுஷருக்கும் என்னென்ன கொடுக்கிறாராம்? ஜீவனையும் சுவாசத்தையும், லைஃப் அண்ட் பிரீத்திங். இது ரெண்டுமே இல்லைன்னா நம்மெல்லாம் செத்தவங்க தான். இது ரெண்டையும் கொடுக்கிறவர் அவராம். எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்றும் தேவையானது போல பேனால் அடிக்கொண்டிடுங்கள், மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்கிறதும் இல்லை. என்ன அர்த்தம்னா, கடவுளை பார்த்து இங்க உட்காருங்க, உங்களுக்கு நான் புது சட்டை வாங்கி தரேன், உங்களை குளிப்பாட்டி பவுடர்லாம் அடித்து உங்களுக்கு வடை செய்து இதெல்லாம் படையலாக போட்டு உங்களை காப்பாற்றுறேன்ற அளவில் கடவுள் இல்லை. அவருக்கு நாம அலங்காரம் செய்தோ உணவளித்தோ விழாக்களை கொண்டாடியோ ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவர் தான் நமக்கு கொடுக்குறார். இதெல்லாம் நம்ம சாப்பிட்றதுக்காக, நம்ம உடுக்கிறதுக்காக, நம்ம குடிக்கிறதுக்காக, நல்ல வாழ்வதற்காக, நமக்கு ஒரு குடும்பங்களை ஏற்படுத்துவதற்காக கடவுள் நமக்கு உதவி செய்கிறார். இன்னொரு விஷயம் கவனிச்சிங்களா? மனிதர்களாகி நாம் எந்த நேரத்தில் வேணாலும் நம்ம இருக்கலாம், எந்த நாட்டில் வேணாலும் கூட நம்ம குடியிருக்கலாம். ஆனால் நமக்குள் ஓடும் ரத்தம் சிவப்பாக இருக்கிறது. எல்லா மனுஷனுக்கும் ஒரே ரத்தத்தினால தான் கடவுள் உண்டாக்கினார் என்ற ஒரு தகவல் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆவது அதிகாரம் 26ஆவது வசனம். உங்க கையில் இருக்க பேனாவில் அந்த வசனத்தை அப்படியே சுழியிடுங்கள். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். இந்த வசனத்தில் நம்முடைய விஞ்ஞான உலகம் தூளா தூரமா போய்விட்டது. காரணம் என்னன்னா, விஞ்ஞான உலகம் தான் யாரு, இந்த உலகம் எதுன்னு தினமும் தேடிட்டு இருக்கு. நான் கடவுள் சொல்றாரு, மனிதனே, மனித கூட்டமே, நீ இருக்கிற இடம் இருக்கு பாருங்க, எல்லை, அதை கூட நான் முன்குறித்திருக்கிறேன். உதாரணமாக நான் இந்தியாவில் இருக்கேன், இந்தியாவில் பிறந்தேன் இல்லையா, அது கடவுளுடைய தீர்மானம். நல்ல வேளை நம்ம ஆப்பிரிக்காவில் பிறக்கல, அதுக்காக கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லலாம் இல்லையா? ஆகவே மனுஷனை ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி அவன் குடியிருக்கிற எல்லைகளையும் அவர் குறித்திருக்கிறாராம். இப்படிப்பட்டவராக இருந்தால் தான் அவரை நம்ம கடவுள்னு சொல்ல முடியும், அவரை தான் நம்ம பணிந்து கொள்ள முடியும். நண்பர்களே, இந்த காலையில் நீங்கள் கேட்ட இந்த செய்தி உங்கள் ஆழ் மனதில் ஒரு புதிய சிந்தனையை உண்டாக்கணும், ஒரு யோசனையை உண்டாக்கணும். பைபிளில் நம்ம திறந்து படிக்கிற கடவுளிடத்தில் நாம் திரும்பி வரணும். பொம்மை கடையிலே விழுந்து கிடக்கிற குழந்தையை போல, அழுது புலம்புகிற குழந்தையை போல, அடம் பிடிக்கிற ஒரு குழந்தையை போல நம்ம மத விஷயங்களில் விழுந்து அழுது புலம்பி ஏதோ ஒரு உயிரற்ற ஒரு பொம்மையை வாங்கி தோளிலே சுமப்பது போல நாம் இருக்கக்கூடாது. அடுத்ததாக, இந்த கடவுள் என்ற நபரை குறித்து நாம் படிக்கும்போது வடமொழியில் தேவன், நிறைய பேர் தமிழ் ஆளுங்க தேவன்னா தமிழ்னு நினைச்சிட்டு இருக்காங்க. தமிழில் கடவுள்னு சொன்னால் காலத்தை கடந்தவர்னு அர்த்தம். இதே வார்த்தையை வடமொழியில் தேவன், ஆங்கிலத்தில் காட், கிரேக்க மொழியில் தியோ. ஆக நம்முடைய மொழியில் நம்ம சொல்லணும். இந்துக்கள்லாம் கடவுள்னு சொல்றாங்க, கிறிஸ்தவங்க தேவன் சொல்லணும், அந்த மாதிரிலாம் கிடையாது. தமிழனாக இருக்கணும், தமிழில் பேசணும். விளங்குச்சா? இப்போ ஒரு வசனத்தை உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன். கடவுள் எப்படி இருக்கிறார் என்று பாருங்கள். யோவான் எழுதிய சுவிசேஷம் 4வது அதிகாரம் 24வது வசனம். புதிய ஏற்பாட்டில் 129வது பக்கம். உங்க கையில் இருக்க பேனாவில் அந்த வசனம் முழுவதையும் அப்படியே ஒரு சுழியிடுங்கள். தேவன் ஆவியா இருக்கிறார். புரிஞ்சுதுங்களா? தேவன் எப்படி இருக்காரா? ஆவியாக. ஆவினா என்னன்னு தெரியுமில்ல, நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. தேவன் ஆவியா இருக்கிறார். சரி, அவரை தொழுது கொள்றாள், அவரை பணிந்து கொள்றாள், அவரை சேவிக்கிறவர் எப்படி நடந்துக்கணும்? தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும்.
அதாவது ஒரு சிலையையோ அல்லது வேறு எதையோ வச்சு வணங்கினா அதுக்கு பேர் ஆராதனை. ஒரு சிலையும் இல்லை, ஒரு பொருளும் இல்லை, ஏகாந்தமாக இருக்கிற கடவுளை நம்ம ஆராதனை செய்கிறோம்னு சொல்லக்கூடாது. நாம் என்ன சொல்லணுமா? தொழுகை செய்கிறோம். ஸ்பிரிட் நீட் டு பி வர்ஷிப்ட், cannot be served. ஏன்னா ஆவி ஆயிருக்கிற கடவுள் எங்கும் வியாபித்திருக்கிறவராக இருக்கிறார். ஆகவே அவருக்கு இந்த திசையில தான் இருப்பாரு, இப்படிதான் இருப்பாரு, இந்த மூலையில பதுங்கி இருப்பாரு நம்ம நினைக்கக்கூடாது. வானத்தையும் பூமி உண்டாக்கிய சர்வேஸ்வரன் எங்கும் நிறைந்திருக்கிறார். இப்போ கடவுள்னு ஒருத்தர் இருந்தார்னா அவருக்கு 3 இலக்கணங்கள் தேவைப்படுது. அப்படி இல்லைன்னா அவர் கடவுளா இருக்க முடியாது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, சில தகவல்களை உங்களுக்கு சொல்றேன், அதை நீங்க குறிச்சு வச்சுங்க. முதலாவது, கடவுள் ஒரு ஓம்னி பொட்டன்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கணும். அவருக்கு ஏதோ ஒரு வல்லமை இல்லாதவராக இருக்க முடியாது. எல்லா வல்லமையும் உடையவராக இருந்தால் தான் அவரை கடவுள் நம்ம சொல்ல முடியும். அடுத்தது, கடவுள் என்பவர் எல்லா வல்லமையும் இருந்து ஒளிஞ்சின்னு இருக்கக்கூடாது, எல்லா இடங்களிலும் அவர் நிறைஞ்சவராக இருக்கணும். அதனால தான் ஓம்னி பிரசன்ஸ் சொல்றான். மூன்றாவதாக, கடவுள்னு ஒருத்தர் இருந்தான்னு வச்சுங்க, நான் நினைக்கிறது அவருக்கு தெரியணும், நாம எல்லாம் நினைக்கிறதும் அவருக்கு புரிஞ்சிருக்கணும். அப்படின்னு அவர் என்ன அழைக்கலாம்? ஓம்னிசியன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சர்வத்தையும் அறிந்தவர். 3 விஷயங்களை உங்களுக்கு சொன்னேன். அதாவது கடவுள் என்பவர் சர்வ வல்லவராக இருக்க வேண்டும், சர்வ இடத்திலும் நிறைந்தவராக இருக்க வேண்டும், சர்வத்தையும் அறிந்தவராக இருக்க வேண்டும். இந்த 3 குணங்கள் இருந்தால் தான் அவர் கடவுளாக இருக்க முடியும். நண்பர்களே, வாலிப தம்பிகளே, தங்கைமார்களே, கண்ணியத்துக்குரிய தோழர்களே, கடவுளை தேடக்கூடிய அருமையான மக்களே, இந்த காலையில் நீங்கள் காலகாலமாக புறையோடி போன ஒரு குடும்ப நம்பிக்கை, சமுதாய நம்பிக்கை, அதை பற்றிய கவலையே இல்லாமல் ஏதோ ஒன்று யாரோ ஒன்று சொல்கிறாங்க, அதை கேட்டே நடந்துருவோம், அப்படியே போயிடுவோம், அப்படி இல்லைங்க. நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறிட்டே இருக்கணும். கவனிச்சிங்களா? எல்லாவற்றுக்கும் ஒரு தெளிவை நம்ம அடையிறோம், எல்லாவற்றையும் தேடி பார்க்கிறோம். கடவுளுடைய விஷயத்தில் மட்டும் நம்ம கோணலும் ஒரு மிருக குணமுடைய ஒரு மனிதர்களைப் போலவும் அல்லது பாரம்பரியத்தின் கீழே நம்முடைய படுக்கையை விரித்து அதில் புரள்கிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. முதலாவது, இந்த பைபிளை தொடும்போது முதல் நபர் கடவுள் தான். பைபிளை திருப்பி படிக்கும்போது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கடவுள் தான். சரி, கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் அவருக்கு ஒரு பேர் இருக்கணும் இல்லையா? என்ன பேரில் அவரை அழைக்கலாம்? நாம பார்த்து அவருக்கு 1000 பேரை சொல்லலாம். ஆனால் கடவுளாக பார்த்து அவருக்கு ஒரு பேரை சொன்னால் அது நல்லா இருக்கும். உலகத்தில் இருக்க எல்லா மனுஷனுக்கும் ஒரு பேர் இருக்க தான் செய்யும். அவன் ஊமையனா இருக்கலாம், குருடனா கூட இருக்கலாம், செத்தவனா இருந்தால் கூட அவனுக்கு ஒரு பேர் இருந்தாகணும். இல்லைன்னா அவன் எப்படி மனிதனாக இருக்க முடியும்? அதுக்கப்புறம் தான் அவன் செத்தவனாக இருக்க முடியும். பேர் ரொம்ப முக்கியம். அப்போ கடவுள் என்ற ஒருவருக்கு, பைபிளில் இருக்கிற கடவுளுக்கு என்ன பேருன்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு காலம் இது முதல் தகவலாகவும் வாழ்க்கையிலே நீங்க முதல் முறையாக கேட்ட ஒரு விஷயமா கூட இருக்கும். நான் அதை வாசித்து உங்களுக்கு காட்டுறேன். யாத்திரையாகவும் 6வது அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கிறேன், கவனிங்க. மேலும் தேவன் மோசேயை நோக்கி, உங்க கையில பேனா இருக்குமானால் அடிக்கோடிடுங்கள், நான் யெகோவா. புரியுதுங்களா? கடவுளுடைய பேர் என்னவா? யெகோவா. இந்த யெகோவா என்ற வார்த்தையிலிருந்து தான் யாவே என்ற ஒரு சுருக்க சொல்லை பைபிள் காலத்து மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது YHWH ஆங்கிலத்தில் யாவே என்ற அந்த வார்த்தையை தான் முழுமையாக சொல்றதா இருந்தா யெகோவா என்று பைபிளில் போட்டிருக்கு. ஆக இந்த பைபிள் முழுக்க கடவுளுடைய பெயர் என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா யெகோவா என்பதே. 3வது வசனம் பாருங்கள். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன், ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினாலே நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, பைபிளினுடைய முதல் புத்தகம் ஆதியாகமம். ஆதியாகம காலத்தில் வாழ்ந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோ என்பவர்களுக்கு கடவுள் தன்னுடைய பெயரை சொல்லலையாம், அவருடைய வல்லமை மட்டும் சொன்னாராம். சர்வ வல்லமையுள்ள தேவன், காட் ஆல்மைட்டி, இப்படிதான் அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்களாம். இப்போ ஒரு ஆள் வர்றாரு, போஸ்ட்மேன்,
ஆனா போஸ்ட்மேன்ன்றது அவருடைய வேலை. அவருக்கு ஒரு பேர் இருக்கும் இல்லையா? சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பது அவருடைய வல்லமை வெளிப்படுத்துது. ஆனா அவருக்குன்னு ஒரு பேர் இருக்கணும் இல்லையா? அந்த பேர் தான் யெகோவா என்பது. இந்த பேரை தான் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றி தங்களுடைய கற்பனைக்கு, தங்களுடைய விருப்பத்துக்கு, தங்களுடைய மனதில் தோன்றிய பிரகாரம் அல்லது அதை சிதைத்து கூட பயன்படுத்துறதை நம்ம பார்க்கிறோம். ஆனா நீங்க இந்த பைபிளை நம்புற ஒரு நபராகவும், இந்த பைபிளை எடுத்து படித்து அதன்படி நடக்க விரும்புகிற ஒரு தோழனாகவும், ஒரு கண்ணியத்துக்குரிய அன்பராகவும் நீங்க இருக்கிறதாக இருந்தால், யெகோவா என்னும் நாமத்தை நன்கறிந்தவராக இருக்க வேண்டும். புரியுதா நான் உங்களுக்கு சொன்னது? நண்பர்களே, இது ஒரு அடிப்படையான விஷயம்தான். அதனால தான் இதை வேதாகம அடிப்படைகள் என்ற தலைப்பில் இந்த தொடரை நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த தொடர் இன்னியோடு நிற்க போகிறது கிடையாது, இது தொடரும். அதனால நீங்க ஒரு நோட்டு புத்தகம் வாங்கி பேனா வைத்து அதில் வசனங்கள்லாம் எழுதி, நான் சொல்ற குறிப்புகளை எழுதி கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. அதோடு விடாதீங்க. உங்க வீட்டுக்கு வர போதகர்கள்கிட்ட இதை குறித்து கேளுங்க, மத தலைவர்கள்கிட்ட இது குறித்து பேசுங்க, உங்க நண்பர்களை ஒரு குழுவாக சேர்த்து இதெல்லாம் விவாதிங்க. அதாவது நான் ஒரு மூட நம்பிக்கைக்கு நேரம் உங்களை வழி நடத்தல, மாறாக வெளிச்சத்தில் நடவுங்கள், கடவுளுடைய வார்த்தையை தெரிந்து கொள்ளுங்கள், வாழும் உண்மையான வாழ்வை அறிந்து கொள்ளுங்கள். இதுதான் என்னுடைய லட்சியம். இது உங்களுக்கு உதவியா இருக்கும் நான் நம்புறேன். இப்போ ஒரு முக்கியமான தகவலை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். உதாரணமா, இந்த கடவுள் என்ற நபர் எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படின்னா, உங்களை போல என்ன போல ஒரு மனிதனாக இருக்க முடியாது. ஏன்னா நமக்குள்ள எல்லா விளைவினமும், எல்லா நாற்றமும், எல்லா விதமான பயமும், எல்லா சகதி நிறைந்த ஒரு வாழ்க்கை உடையவர்களாக நாம் இருக்கிறோம். மண்ணினால உருவாக்கப்பட்ட எந்த ஒரு மனிதனும் இப்படித்தான் இருக்கான். ஆனா கடவுள் எப்படி இருக்காரு, அவருடைய தன்மை என்ன அப்படின்னு நம்ம கேட்கும்போது, 1 பேதுரு 1வது அதிகாரம் 15-16 வசனத்துல, அதாவது கடவுளுடைய தன்மை, அதாவது காட்ஸ் பர்சனாலிட்டி எப்படி இருக்கும் பாருங்க. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அதாவது பழைய ஏற்பாட்டில் லேவியராகமும் 11வது அதிகாரம் 44-45 வசனத்துல இந்த பகுதி இருக்கிறது. பேதுரு அப்போஸ்தலர் நமக்கு தேவன் யாராக இருக்கிறார்? பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். சரி, இந்த பரிசுத்தம் என்ற வார்த்தைக்கு ஆப்போசிட் எதிர் வார்த்தை எது? அசுத்தம். நம்ம எல்லாரும் அப்படிதான் இருக்கோம். கடவுள் எப்படி இருக்காரு? பரிசுத்தம் உள்ளவராக இருக்கார். கடவுளே விபச்சாரம் செய்கிறவராகவும், திருடுகிறவராகவும், கொள்ளையிடுகிறவராகவும், மோசம் போக்குறவராகவும், சகல அக்கிரமங்களை செய்கிறவராக இருந்தா அவரை எப்படியா நம்ம கடவுள் ஏத்துக்கிறது? கடவுள்லாம் சூப்பரா இருக்கணும், ஹோலியா இருக்கணும் இல்லையா? தேவன் எப்படி இருக்காரு? பரிசுத்தம் உள்ளவரா இருக்கார். சரி, நீங்க அவரை பின்பற்றதா இருந்தா, அவருடைய வழியில் நடக்கிறதா இருந்தா, அவருடைய மார்க்கத்தில் இருக்கிறதா இருந்தா நீங்க எப்படி இருக்கணும்? எப்படி நம்ம கையை காலை கழுவி குளித்து தலை முழுகி துணிகளை தோய்த்து புதிய ஆடை அணிந்து நம்மையே பரிசுத்தமாக்கிறோம் வெளிரங்கமாக. ஆனா நம்முடைய மனசை பரிசுத்தமாக்க முடியாது. அது மனிதனால் முடியாத ஒரு காரியம். கடவுள் உதவணும் அதுக்கு. ஆனா கடவுள் இப்படி இருக்காராம், எப்பொழுதும் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கார். காட் ஆல்வேஸ் ஹோலி. தேவன் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். மகிழ்ச்சியா இருக்கு இல்லையா கேட்கும் போதே? ஏன்னா நம்மளோட மோசமான ஒரு ஆளை போய் கடவுள்னு சொன்னா ரொம்ப கேவலமா இருக்குது இல்லையா? நமக்கே பிடிக்காத ஒரு விஷயம். நம்மெல்லாம் நீதி உள்ளவர்களாகவும் யோகிதை உள்ளவர்களாக இருக்கணும்னு தான் நம்ம விரும்புவோம் இல்லையா? கடவுள் எப்படி இருக்காரு? பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறாரு. புரியுதுங்களா? அப்போ இப்படிப்பட்ட ஒருவரை தான் நாம் பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய இன்னொரு குணத்தை நம்ம கொஞ்சம் படிக்கலாம். மத்தேயு 5வது அதிகாரம் 48வது வசனம், பக்கம் புதிய ஏற்பாட்டில் 8, புதிய ஏற்பாடு. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணம் உள்ளவர்களாய் இருக்க கடவீர்கள்.
இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, God is a perfect person. நம்ம சந்திக்கிறவங்க எல்லாம் இம்பர்ஃபெக்ட் பர்சன் தான். நம்ம எல்லாருமே இம்பர்ஃபெக்ட் தான். காட் அலோன் பர்ஃபெக்ட். அதுக்கு அழகா தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க. கடவுள் எப்படி இருக்காராம்? சர்க்குணராக இருக்கிறார், குறையற்றவராக இருக்கிறார். அவரிடத்துல எந்த ஒரு பள்ளம் மேடு கிடையாது. அவருடைய நீதி அப்படிப்பட்டதாக இருக்கிறது. ஆகவே தேவன் சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் சர்க்குணராயிருங்கள். சகோதரர்களே, இந்த பைபிளை திறந்து படிக்கிற முதல் நபர் தேவன். அவருடைய பேர் யெகோவா. அவர் ஆவியாக இருக்கிறார். அவர் பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறார். அவர் சர்க்குணராக இருக்கிறார். அவரை பின்பற்ற, அவரை தொழுது கொள்கிற, அவருடைய வழியில் நடக்கிற, அவரை நம்புகிற, நேசிக்கிற நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? நாமும் அவரை போல இருக்கணும். அப்படி இருக்கணும்னு தான் கடவுள் மனுஷனை படைச்சாராம். நம்ம தான் இந்த மாதிரிலாம் மாறிட்டோம். சில ஆளை பார்த்த உடனே இவனை குரங்குன்றோம், ஒரு ஆளை கழுதன்றோம். அது மாதிரி சொல்ற ஆளு இவன் குரங்கு கிடையாது, இவன் கழுத கிடையாதுன்னு நல்லா தெரியும். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இவனுடைய செயல்கள் குரங்கு போல் இருக்கிறது. இவன் குரங்கு கிடையாது, செயல் எல்லாம் குரங்கு மாதிரி இருக்கு. இவன் கழுத கிடையாது, ஆனா அவனுடைய செயல் கழுதை போல் இருக்கிறது. இப்படி நாம இருக்க முடியாது. நாம தேவனுடைய மக்களா இருக்கிறதா இருந்தா அவர் நம்மை சிருஷ்டித்த விதத்தின்படியே நாம் இருக்கணும். கடவுள் நம்ம எப்படி சிருஷ்டித்தார் தெரியுமா உங்களுக்கு? வாசிக்கட்டுமா? இந்த காலை உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கட்டும். ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல கடவுள் நம்மை எப்படி படைத்தார். முதல் முறையா நீங்க ஒரு கால் இதை கேட்கலாம், அல்லது ஏற்கனவே கேட்டிருக்கலாம், ஆனா வாங்கி கொள்ளாம இருந்திருக்கலாம். கவனிப்போம். 26வது வசனம், ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. புரியுதுங்களா? நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும். இதுக்கு என்ன அர்த்தம்? கடவுள் எப்படி இருக்காரோ நாம் அப்படிதான் இருக்கணும்னு கடவுள் உண்டாக்கி இருக்கார். நம்ம இந்த லைக்னஸ் ஆஃப் காட், இந்த இமேஜ் ஆஃப் காட். அது மாத்திரம் இல்ல, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினால் உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். அப்போ தேவன் மனுஷனை உண்டாக்கும் போது அவருடைய சாயலிலும் அவருடைய ரூபத்திலும் அவருடைய ஆவியிலும், அதனால்தான் நம்ம ஆவி உள்ள மக்களாக, ஆத்ம உள்ள மக்களாக இருக்கிறோம். இந்த 3 கேரக்டர் மனுஷங்கிட்ட இருக்கு. அதாவது இமேஜ் ஆஃப் காட், லைக்னஸ் ஆஃப் காட், த ஸ்பிரிட் ஆஃப் காட். இந்த 3 தன்மை உடைய ஒரு மனிதன் தான் நம்ம எல்லாருமே. இப்படிப்பட்ட இந்த மனிதனுக்கு தேவன் தன்னை எப்படி அறிமுகப்படுத்துறார் பார்த்தீங்களா? அவருடைய பெயர் என்ன? அவர் ஆவியாக இருக்கிறார், அவர் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார், அவர் சர்க்குணராக இருக்கிறார். நாமும் அப்படியே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நல்லது நண்பர்களே, நாளை இதனுடைய தொடர்ச்சி நம்ம கேட்போம். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, இதோ வேதாகமத்தில் உள்ள ஜீவனுள்ள தேவன் யார் என்பதையும் அவருடைய தன்மை என்ன என்பதையும் அவர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கும் நற்குணங்கள் என்ன என்பதையும் இன்று நாங்கள் அறிந்து கொண்டோம். அவ்விதமாக வாழும்படியான கிருபையை எங்களுக்கு தாரும். ஆண்டவராயிருக்கிற இயேசுவின் பெயரால் இந்த ஜெபத்தை கேட்கிறேன். பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே திருமறை நேர நேயர்களுக்கு காலை வாழ்த்துக்கள். நேயர்களே, இன்று முதல் பைபிள் பேசிக்ஸ், வேதாகம அடிப்படைகள் என்ற ஒரு புதிய தொடரை பார்க்க ஆரம்பித்திருக்கிறீர்கள். இது எப்பொழுதும் கேட்ட விஷயங்கள் தானே, எல்லாருக்கும் தெரிந்தவைகள் தானே என்று நீங்கள் யோசித்திருக்கலாம். ஆனால் இன்று தேவனை பற்றி, அவருடைய குணாதிசயங்களை பற்றி, அவருடைய தன்மைகளை பற்றி பேசிய கேட்ட சத்தியங்கள் நிச்சயமாக உங்களை தொற்றிருக்கும். தேவனை பற்றிய ஒரு புதிய கோணத்தை நீங்கள் இன்று அறிந்து கொண்டிருப்பீர்கள். இதுவரைக்கும் தெரிந்திராத அரிய பெரிய காரியங்களை இன்று வேதாகமத்தை கொண்டு தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். நேயர்களே, இன்று நீங்கள் கேட்ட சத்தியத்திலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான். தேவனுடைய 3 முக்கிய குணாதிசயங்கள் எவை என்று செய்தியை கேட்டீங்க இல்லையா? குறிப்புகள்லாம் எழுதியிருப்பீங்க. சரியான வசன குறிப்போடு சரியான பதிலை உடனே எழுதி அனுப்புங்கள்.
சரியான பதிலுக்கு நல்ல பரிசுகள் காத்திருக்கிறது. நேயர்களே, மீண்டும் கேள்வி சொல்கிறேன், எழுதி கொள்ளுங்கள். தேவனுடைய 3 முக்கிய குணாதிசயங்கள் எவை? உடனே எழுதுங்கள், பரிசை வெல்லுங்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தேவையான சிறப்பான புத்தகங்கள் எங்களிடத்தில் உண்டு. வாங்கி பயன்படுத்துங்கள், பிறருக்கு பரிசாக கொடுங்கள். சமீபத்தில் ஒளிபரப்பான நிகழ்ச்சிகள், திருமறை நேர நிகழ்ச்சிகள் DVD வடிவில் 10 செய்திகளாக தயாராக இருக்கிறது. அந்தந்த தலைப்புக்கேற்ற செய்திகளை வாங்கி பாருங்கள், பிறருக்கும் கொடுத்து உதவுங்கள். கர்த்தருக்கு சித்தமான நாளை இதே நேரத்தில் உங்களை சந்திக்கிறோம். தேவ கிருபையும் சமாதானமும் இந்த நாள் முழுவதும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. முகவரி டாக்டர் பீட்டர் சாலமன், 58 சர்ச் தெரு, குமரநகர், சென்னை 82. செல்போன் 9385500882.